வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேயே மாலை எப்படி சிம்பிளாக கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. கடையில் போனால் அதிக ரேட்டு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே பூவை வச்சுட்டு சிம்பிளாக மாலை நம்ம எப்படி கட்டலான்ட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இவங்க இந்த பை மோட் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் இவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த பை மோட்டில். இது எப்படின்னா, நம்ம இதே மொபைல் ஆப் மூலிமா நம்ம பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பை மோட்டில். தேங்க்யூ. வீட்டிலேருந்தே மாலையை நம்ம சிம்பிளாக எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடையில் போய்ட்டு நம்ம ஒரு மாலை வாங்கினோம்னா அந்த மாலை கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க ஒரு மாலை. ஓகே, ஒரு நல்ல விசேஷத்துக்கு பூஜைக்கு எதனா போடணும், இல்லை சிம்பிளான வேணால் வீட்டில் மாலை போட்டு எதனா படைச்சி சாமி கும்பிடணும் அப்படின்னும்போது அந்த மாலையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 முடியும் ரேட்டு அதிகமாக சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 3 மாலை இல்லை 4 மாலை வாங்கினோமே அதே 1000 ரூபாய் ஆகிடும். ஓகேவா, அந்த செலவை நம்ம குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலே சிம்பிளாக ஒரு பூவை வாங்கிட்டு இந்த கோத்திருக்கும் பாருங்க, இது மாதிரி ஒரு பெண்ணோட டிப்பு அந்த நிப்பில் அந்த குச்சியை வச்சுட்டு தான் நூலை சொருகி அதில் தான் மாலையை கட்டிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் இதோட மாலையோட ரேட்டே 100 ரூபா தான் இந்த பூ. ஓகேவா, இந்த செண்டுமல்லி பூ வாங்கிட்டு வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இதில் அப்படியே பாருங்கள் மாலை எப்படி கோக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம தேவையான மாலைலாம் பூ பாருங்கள் இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேவா, அதனால் கடையில் நம்ம மாலை வாங்காமல் எங்கள் வீட்டிலே பூ மட்டும் வாங்கி சிம்பிளாக கடையில் பார்த்திங்கன்னா டிசைனாக நல்லா இது கட்டியிருப்பாங்க, ஆனால் விலை அதிகம். அந்த விலை நம்மளால் வாங்கி இது இப்போ வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வீட்டிலே சிம்பிளாக. ஓகேவா, அந்த மாலை போட்டால் தான் சாமி கும்பிடணுமா, இல்லை ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா, எந்த மாலை போடக்கூடாதா? ஓகே, அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக பட்ஜெட் தகுந்த மாதிரி, ஓகே, கையில் அமௌண்ட்டும் இல்லாத பட்சத்தில் இந்த மாலையை சிம்பிளான முறையில் பூ எடுத்து நூலில் சொருகி மாலையாக கட்டிகிட்ருக்கோம். கட்டிகிட்டுனா இதனால் பார்த்திங்கன்னா பணம் சேவ் ஆகும். கிட்டத்தட்ட 1000 ரூபா 700 800 விற்க வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் நம்ம வேலை முடிஞ்சிடுது. நமக்கு என்ன ஒரு 1/2 hour வைக்கணும் பாருங்கள், ஒரு மாலை மாதிரி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு படத்துக்கோ இல்லை எதனா ஃபோட்டோக்கோ எதுக்கோ ஒன்று நம்ம போடணுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக மாலை போட்டாலும் ஓகே. வெளியே சாமிக்கு அது மாதிரி என்ன கோயிலுக்கு என்ன போகணுன்னா அது மாதிரி வாங்கிக்கலாம். வீட்டுக்குள்ளே நம்ம சிம்பிளாக தேவைப்படுது, ஒரு நல்ல விசேஷத்துக்கு எதனா ஒன்று யூஸ் பண்ணணும், ஃபோட்டோக்கு தான் போடணும், பெரியவங்க இறந்தவங்க ஃபோட்டோக்கு போடணும், அது மாதிரி இந்த பட்சத்தில் வெளியே சாமிக்கு இது மாதிரி போடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி மாலை கூட ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம். அதுக்கு தான் அதுக்கும் அந்த பெரிய மாலை தான் போட்டு இது பண்ணணுன்ற தேவையில்லை. பணம் இருக்கவங்க பண்ணலாம், இல்லாதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக இப்போ 100 ரூபாயில் முடிஞ்சு போச்சு. ஒரு 1/2 hour உட்காந்து நம்ம அந்த மாதிரி மாலை கோத்தா நல்லா 3 மாலை 4 மாலை கோத்துற முடியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் ஒரு 3 மாலை வரும்னு நினைக்கிறேன். 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தோம். 100 ரூபாய்க்கு ஒரு 3 மாலை இந்த மாதிரி சிம்பிளாக கட்டினாலே ஒரு 3 மாலை வரும். பார்ப்போம், கட்டி பார்க்கலாம் எவ்வளோ மாலை வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு 3 மாலை வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 700 800 விற்கிற இடத்துல நம்ம 100 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோன்னா நமக்கு ஒரு 600 700 நமக்கு லாபம் இல்லை. அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அமௌண்ட் 600 700 ஏதோ ஒரு குடும்ப செலவுக்கு ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக பயன்படுத்துறதுக்கு இந்த ஒரு முறை தான். நான் வீட்டிலே பார்த்திங்களான்னா அதுக்கு அந்த பூவுகளெல்லாம் வாங்கி வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலே மாலை கட்டிகிட்ருக்கோம். அப்படியே பாருங்கள் எப்படி கட்டிகிட்ருக்காங்கன்ட்டு. சிம்பிள் தான், இது அதிக வேலை எதுவும் கிடையாது. நூல் எடுத்து ஒரு ஊசியில் கோர்த்தி இப்போ மாலை எடுத்து கட்ட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ 2 மாலை கட்டி ஆயிடுச்சு, 2வது இப்போ லாஸ்ட்டு 3rd மாலை கட்டிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சமாக 3 மாலை தான் வரும். மிச்சம் எதனா இருந்தேன்னா சும்மா சாமிக்கு முன்னாடியே அப்படி என்ன படைக்கும்போது விடிப்பூவை வச்சுக்கலாம். அப்படியே பாருங்கள் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. அதிகம் இல்லை, ஒரு மாலை கோக்க அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. அதிகம் இல்லை, அந்த வீடியோக்காக கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மாலைலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோ எடுத்திருக்கேன், அப்போ ஒரு மாலை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாலை தான் இது பண்ணியிருக்கேன். இது எப்படி கட்டுறாங்கன்ட்டு மட்டும் கட்டுறதுக்காக தான். இது அவ்வளோ ஒரு சிரமம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். நம்மளால் ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளால் ஒரு 600 ரூபா சேவ் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம்.
இப்போ இருக்க சுச்சுவேஷன் காலகட்டத்துக்கு விலைவாசிக்கு இது பண்ணணும், நம்மலாம் சேவ் பண்ணணும்னா இது கண்டிப்பாக பண்ணால் நம்மளால் முடியும். அதுக்காக தான் பாருங்கள் அதான் கட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப வேலைலாம் கிடையாது. சென்டரில் பார்த்தோன்னா அந்த ஓட்டை இருக்குது, அந்த மாதிரி ஒரு இது குத்தி எடுத்தால் முடிஞ்சு போச்சு. சிம்பிளான முறை தான். நம்ம அதுக்காக போய் கடையில் வாங்கி எல்லா இதுக்கும் காசு இது கொடுக்கலாம் வாங்கலாம், ஓகேவா. அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கே அதிகமாக செலவு பண்ணலாம். சிம்பிளாக பண்ணுறதுக்கெல்லாம் நம்மலாம் செலவு பண்ணாமல் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. நம்ம நிலைமைக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு ரூ. 100 இந்த இது வேலை முடிச்சிருக்கோம். அதே தான் பாருங்கள். ஆனால் மாலைலாம் இப்போ வர வர ஓவர் அதிக ரேட்டு. பூ ரேட்டு கம்மியாக இருந்தாலும் மாலை கட்டி விற்கிற இடத்துல ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்மளால் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து நம்மளால் வாங்கி ஒரு நல்ல இது ஒரு விசேஷத்தை கொண்டாட முடியல. அதுக்காக அடுத்து மாற்று முறை என்ன யோசிக்கும்போது இது மாதிரி சிம்பிள் மாலை தானே இது பண்ணுவோம். பூஜை போடும்போது ஒரு சிம்பிளான மாலை கட்டி கூட இது பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு ஃபோட்டோ சாமிக்கு இப்போ சொன்ன மாதிரி ஏதோ அந்த அதிக விலை கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒரு ஃபோட்டோக்கு. மற்றெல்லாம் வீட்டில் பெரியவங்க இறந்து போனவங்க ஃபோட்டோ அவங்களுக்கெல்லாம் மாட்டினா இந்த மாதிரி மாலையே ஓகே தான். இது மூலிமா நம்ம காசு சேவ் பண்ண முடியும்னா தாராளமாக இது நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மாலை இது பண்ண அந்த கீழே பூச்செண்டு தொங்குற மாதிரி இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் இது பண்ணல. அதுக்கும் 2 3 பூ ஒரு மாலையில் சொருகிவிட்டால் அதுவும் அது மாதிரி வந்துடும். வெறும் மாலை மட்டும் கோர்த்தது மட்டும் காட்டிகிட்ருக்கோம். இப்போ அந்த பூச்செண்டெல்லாம் இது பண்ணி கட்டி அது அது பண்ணால் இதோட மாலையோட ஃபினிஷிங் வந்துடும் நமக்கு. ஓகே, இது அந்த வெள்ளை நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க நூல் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓகேவா ஒரு 4 பூ இதை எடுத்து அது கீழே பூ வந்து கட்டி விட்டோம்னா இதோட மாலையோட இதோட ஃபினிஷிங் வந்துடும். இப்படியே பாருங்கள், அது போட்டாச்சு. அந்த மாலையில் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதெல்லாம் போட்டாச்சு, ஓகேவா. இப்போ தான் மாலையோட வடிவத்துக்கு இது வந்தாச்சு. பெருசாக டிசைன் இல்லாமலும் சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சிம்பிளாக ஒரு மாலையை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இதில் 3 மாலை ரெடி பண்ணியிருக்கோம், ஓகே. ஆனால் அந்த பூவோட ரேட்டு ரூ. 100 தான். ஆனால் மாலை 3 மாலை. அதே நம்ம கடையில் வந்து கொஞ்சம் டிசைனாக போட்டு ஒரு 3 மாலை வாங்கினோன்னா ரூ. 700 800 மேலே தான் ஆகுது மாலை. பரவாயில்ல, கொஞ்சம் பூவும் மிச்சம் ஆகிருக்கு. இதே சாமிக்கு படைக்கும்போது எதனா இந்த தேங்காயில் போடுற இதுக்கு யூஸ் பண்ண சொல்லி இந்த இதை வச்சுக்கலாம். இல்லை படத்தில் ஒன்று அங்கே